பேர்லாம் எபிசோட் ஷெட்யூல் மாத்த யாரையும் தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா வளர்ந்துருக்கான். யார தேடுறான்னு தெரியல. ஆனா இங்க இல்லன்னு கத்திக்கிட்டே போறான். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சக்குராவும் தேடிக்கிட்டு இருக்கான். சக்குரா கூட வேற எவனோ தேடிக்கிட்டு இருக்கான். அவன் எங்கதான் போனான்னு சொல்லிட்டு நாட்டோ டென்ஷன்ல ஓடிக்கிட்டே இருக்கான். சக்குராவும் தேடிக்கிட்டே இருக்கான். அவன் இங்க இல்லன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா யார தேடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓடிக்கிட்டே இருக்காங்க. உடனே சக்குரா சொல்றான், நம்ம இவ்வளவு தூரம் வந்து அவனை கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்கி தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. நாருட்டோ ஒரு பக்கம் சாஸ்கின்னு கத்திக்கிட்டு ஓடி வரான். சடனா ஒரு இடமே வெடிச்சு செதறுது. உடனே எல்லாரும் பாக்காங்க, எங்கடா வெடிச்சு செதறுன்னு சொல்லிட்டு பார்த்தா புதுசா ஒருத்தவன் நின்னுகிட்டு இருக்கான். யாருன்னு தெரியல, அவங்க நின்னுகிட்டு இருக்கான். அவன் மேலே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் சக்குரா வேகமா ஓடி வரான். யாரடா அவன் பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சக்குரான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேக்கு. அது வேற யாரும் சத்தம் இல்ல, அது நம்ம சாஸ்கி சத்தம் தான். மாசா நின்னுகிட்டு இருக்கான் நம்மாலு. ஒரு பக்கம் நருட்டோ அனல் வேகத்துல வந்துட்டான். உடனே நருட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா சாஸ்கி வேற லெவல்ல இருக்கான். ஆளாளுக்கு வளர்ந்து போய் நின்னுகிட்டு இருக்கானுங்க. உடனே நருட்டோ பாத்துக்கிட்டே இருக்கான். சாஸ்கி அப்படின்னு சொல்றான். உடனே சாஸ்கி சொல்றான், டேய் நருட்டோ நீயா வளர்ந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்படியே சாஸ்கி பழச யோசிச்சு பார்க்கான். உடனே சாஸ்கி யோசிச்சு பார்க்கான், உனக்கு என்னை பத்தி என்னடா தெரியும், நான் வாழ்நாள் முழுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நாட்டோ தூக்கி போட்டு அப்ப அடின்னு அடிக்கான். நான் என் குடும்பத்தை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். உனக்கு வாழ்நாள்ல அப்பா அம்மாவும் கிடையாது, அண்ணன் தம்பியும் கிடையாது, ஆனா எனக்கு அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு சாஸ்கி அப்ப சண்டை போட்டதெல்லாம் யோசிச்சு பார்க்கானுங்க. உடனே அப்ப சாஸ்கி கேட்கான், என்ன இதுக்குள்ள நீ தேடி வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் ஓமல இருக்க பாசம் எனக்கு யார் மேலேயும் வந்தது கிடையாது அப்ப நாட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே அப்ப சாஸ்கி சொல்றான், இந்த பாண்டை நான் பிரேக் பண்றான்னு சொல்லிட்டு அப்ப டென்ஷன்லாம் வந்துகிட்டு இருக்கான். உடனே நாட்டோ கத்துறான், அந்த நாள்ல என்ன எதுக்குள்ள நீ கொல்லாம விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் நாட்டோ. என்னோட பாண்டு நீ உடைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கின்னு கத்துதான் நாட்டோ. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான்டா இருக்கு, உன் மேல இருக்க பாண்டை நான் பிரிக்க விரும்பலன்னு சொல்றான். அப்படியே சொல்லிட்டு அப்படியே பழச யோசிச்சு பார்க்கான். அப்ப இட்டாஜி சொன்னதை யோசிச்சு பார்க்கான். உனக்கு இந்த மங்கைக்கு ஷரிங்கன் ஓப்பன் ஆகும்னா உனக்கு பிடிச்ச ஒரு ஆள் நீ கொன்னாதான் அந்த மங்கைக்கு ஷரிங்கனுக்கு ஓப்பன் ஆகும்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். அது உன் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஏன் தேவைக்காண்டி மட்டும்தான்டா உன்னை உயிரோட வச்சிருக்கேன்னு சொல்றான் சாஸ்கி. ஆனா நருட்டோ அப்படியே பதட்டத்திலே நிக்கான் சாஸ்கிய பார்த்த இதுல. சாஸ்கி மாசா சடனா வந்து நருட்டோ பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கான். உன்னை சக்குரா மரட்டா எப்படிடா வந்தான்னு சொல்லிட்டு உன்னை சாஸ்கி கேட்கான், உன்னோட ஏமே ஹொக்காகே ஆகுதுதானடா, அது மாதிரி என்னைய தோக்கடிக்கணும் தான் உன்னோட ஏமு, வாழ்நாள் முழுக்க என்னைய தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நீ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்த, அது கரெக்ட் தானே நருட்டோன்னு கேட்கான் அவன். சாஸ்கி சொல்றான், போன வாட்டி உன்னை விட்டுட்டேன், ஆனா இந்த வாட்டி உன்னை விட போறலன்னு சொல்லிட்டு சுவாட மாசா வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கான். உன்னை நட்ட சொல்றான், நான் ஹொக்காகே வேஸ்ட், என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட காப்பாத்த முடியலன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்ட் தானே சாஸ்கின்னு அவன்கிட்ட கேட்கான். கத்தி அனல் வேகத்துல எடுத்துட்டு நருட்டோ குறுக்குல வேகமா குத்த வாரான். சடனா நருட்டோ வந்து வயிற்றுக்குள்ள போயிட்டான். உடனே நருட்டோ நம்மளோட பவரை காட்டுன்னு ஒரு சத்தம் வருது. அது நைன்டெயில் சக்கரோட சத்தம். உடனே நைன்டெயில் சொல்றது, ஏன்டா பதட்டமாகுத, உன்ட்டதான் என்னோட பவர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி நைன்டெயில் சக்கரா வெளியே பறந்து வந்துகிட்டு இருக்கு. நீ யார கொல்லன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீ எது தனியா கஷ்டப்பட வேண்டாம், அந்த சீலை மட்டும் ஓபன் பண்ணு, என்னோட பவரை மட்டும் நான் உன்ட்ட கொடுக்க, நீ என்ன செய்யணுமோ செய்யின்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. உடனே நருட்டோ கை எடுத்துட்டு அப்படி தொட போறான். சடனா பார்த்தா சாஸ்கி உள்ள வந்துட்டான். இதான் உன்னோட பவரான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா ஷரிங்கன் ஓபன் பண்ணிட்டு வந்துட்டான். மிரண்டான் நருட்டோ. உடனே நைன்டெயில் கேக்கு, நீ உச்சிகா தானே வளர்ந்துட்டேன்னு சொல்லுது அது. நீ நருட்டோ மூலியமா தானே என்னைய பார்க்க வந்திருக்க, அது ஷரிங்கன் பவர் மூலியமா, அது நீனே ஒரு கர்ஸ்டு கிளான்ல இருந்து வந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்க அது பாட்டுக்கு. உடனே சாஸ்கி கேட்கான், என்னோட பவரை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கா, அப்புறம் நீ தான் நைன்டெயிலா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே நைன்டெயில் சொல்றது, உன்னோட பவரை பத்தி உனக்கு தெரிஞ்சதோட எனக்கு ரொம்ப தெரியும்டான்னு சொல்றான் அவன். உடனே மாதரா உச்சிகான்னு ஒருத்தன் இருந்தான்னு சொல்லி முடிக்கான். உடனே சாஸ்கி அந்த பேரை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சக்கராவே உடச்சு எரிஞ்சிட்டான். உடனே அதுக்கப்புறம் இப்போ உள்ள டைமை காட்டுறாங்க. உடனே ஒரு டீம் வந்து யாரையும் ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. டார்கெட்டை கண்டுபிடிச்சாச்சு, நம்ம அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து லீவ் வில்லேஜ் நோக்கி தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் அனல் வேகத்துல துரத்திட்டு வராங்க. பார்த்தா அது ஒரு பூனைக்குட்டி. அந்த 3 பேர் யாருன்னு தெரியல, மாசம் வந்துகிட்டு இருக்காங்க. உடனே அந்த பூனைக்குட்டி எல்லாத்தையும் தட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க பிடிக்க வரணும்னு சொல்லிட்டு ஊரே அசம்பாவிதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊர்ல உள்ள எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஊரே டென்ஷன் ஆயிட்டு பூனையை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தட்டி தள்ளிட்டாங்க. சாரி சார்